ஓம் சாந்தி. ஒரு முறை ஒரு பக்தனுக்கு இறைவன் ஆலயத்துல அவர் பார்த்த காலத்திலிருந்து நின்னுட்டே பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டே இருக்கிறத பார்த்தோன்ன இறைவன் மீது கருணையும் அன்பும் வருது. இறைவன் கிட்ட அவர் மானசீகமா பேசுறாரு. இறைவா, நீ நான் காணும் பொழுதெல்லாம் நீ கால் கடுக்க நின்னு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்க இல்லையா? இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு நான் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஆசையை நீ நிறைவேற்ற முடியுமா? உன் இடத்துல உனக்கு பதிலா நான் நிக்கிறேன். நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. உடனே அந்த பக்தன் முன்னால இறைவன் வந்து பேசுறாரு. பக்தா, என்னோட இடத்துல வேற யாராலையும் நிக்க முடியாது. அதனால நீ எனக்கு உதவி இந்த விதத்துல செய்யவெல்லாம் முடியாது. உன்னை பக்தன் அன்பின் மிகுதியாக இறைவன் கிட்ட சொல்றாரு, கடவுளே, நீ இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு கொடு. நீ சொல்ற மாதிரியே இந்த இடத்துல நிக்கிறேன். நீ போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வா. ஏன்னா நீ நிக்கிறத பார்க்க என்னால முடியவே இல்லை. அந்த பக்தனுடைய அன்பிற்காக இறைவன் என்ன சொல்றாருன்னா, சரி, இவ்வளோ தூரம் அன்போட எனக்கு சொல்ற இல்லையா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட இடத்துல நீ நின்னுக்க. நீ சொன்ன மாதிரியே இந்த ஒரு நாள் நான் வெளியில போயிட்டு உட்கார்ந்துட்டு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன், உன் முன்னால என்ன நடந்தாலும் எந்த காரணத்தை கொண்டு நீ வாய் திறக்க கூடாது. அமைதியா இதே அன்பான பார்வையில பார்த்துக்கிட்டே நிக்கணும். நான் திரும்ப வர வரையிலும் எதுவுமே நீ செஞ்சிருக்க கூடாது. இந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னை இந்த இடத்துல விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன். உன்னே பக்தன் சொல்றாரு, இறைவா, உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறத என்னுடைய உண்மையான நோக்கமே ஒழிய இங்க நின்று நான் எதுவும் செய்ய மாட்டேன். தைரியமா நீங்க போயிட்டு வாங்க. நீங்க எப்படி இவ்வளோ காலம் நின்னுட்டு எல்லாரையும் பார்த்தீங்களோ அதே போல நான் நின்னுட்டு உங்களுக்கு பதிலா வரக்கூடிய பக்தர்களை பார்த்துட்டு மட்டும் இருக்கிறேன். ஓகே. இறைவனும் தன்னோட இடத்துல அந்த பக்தனை நிறுத்திட்டு அவர் வெளியில போயிடுறாரு. பக்தன் தான் இறைவனாக நின்னுட்டு இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அதிகாலையில மிகப்பெரிய செல்வந்தன் ஒருத்தர் கோவிலுக்கு வராரு. அவர் செல்வத்துல அளவு கடந்த செழிப்பு மிக்கவர். அவர் தங்கத்திலேயே தாமரை ஒன்ன செஞ்சு அதுல தீபம் போல செஞ்சு கொண்டு வந்து இறைவன் முன்னால அர்ப்பணம் செய்யறாரு. இறைவா, நீ எனக்கு கொடுத்த செல்வத்துல உனக்கு நான் காணிக்கையாக இந்த தங்க தீபத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அன்போட அந்த தீபத்தை வைக்கும்போது அங்க நிக்கிறது தான் இறைவன் இல்லை இல்லையா, பக்தன் தானே நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே பூரிப்பா போயிடுது. எவ்வளோ நல்ல பக்தன், நம்ம கொடுத்த செல்வத்திற்காக தங்கத்துல தீபம் செஞ்சு கொண்டு வந்திருக்காருன்னு ரொம்ப ஆனந்தமா அதை பார்த்துட்டு நிக்கிறார். கோவில்ல எப்பவுமே இறைவனை வழிபட்டுட்டு எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் கோவில்ல உட்கார்ந்து எழுந்து போறது பழக்கமா இருக்கும் இல்லையா? அது போல இந்த செல்வந்தரும் அந்த ஆலயத்துல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு எழுந்து போகிறார். எழுந்து போகும்போது தன் கையில பை நிறைய பணம் கொண்டு வந்த பைய மறந்து அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிடுறாரு. ரெண்டாவதா பரம ஏழையான ஒரு பக்தன் வராரு. அவர் வந்து சொல்றாரு, இறைவா, எனக்கு அவ்வளோ செல்வத்திற்கு பஞ்சம் இருக்கு. உன்னதான் நான் முழுசா நம்பி இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு மட்டும் இந்த பணமெல்லாம் கிடைக்கலினா என்னோட வாழ்க்கையில மிக பயங்கரமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவேன். இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த ஒரே 1 ரூபா நாணயம் மட்டும்தான். இதையும் நான் உனக்கு காணிக்கையாக செலுத்துகின்றேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னை நீ கைவிடவே மாட்ட. எனக்கு தேவையான எல்லா பணத்தையும் நீ கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இதைய உண்டியல்ல போடுறேன். அந்த உண்டியல்ல டனார்னு ஒரு சவுண்டு கேக்குது. 1 ரூபா நாணயத்தை அந்த பக்தன் உள்ள போடுறார். இத பார்த்துட்டு இருக்கிறது இறைவன் இல்லதானே, பக்தன் தானே பார்த்துட்டு இருக்காரு. பக்தனோட மனசுல ஓடுது, பிச்சைக்காரன் 1 ரூபா போடுறாரு பார், அவர் எவ்வளவு அழகா தாமரையிலேயே தங்கத்துல தீபம் கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு அந்த வேற்றுமைய மனதுல மட்டும் எண்ணங்களோட கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா வெளிப்படுத்த கூடாதுங்கிறது இறைவனுடைய கட்டளை இல்லையா?
நான் எப்படி அமைதியா எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறேனோ அதே போல நீயும் பார்த்துட்டு நிக்கணும்னு சொல்லி இருந்தாருல்ல. அதனால அமைதியா இவரு மேல அவ்வளோ அன்போடெல்லாம் பார்க்கல, பார்த்துட்டு நின்றுருக்கார். இவரும் வழிபட்டு 5 நிமிஷம் ஆலயத்துல உட்காரணுங்கிறக்காக உட்கார்றாரு. இப்படி கைய பின்னால வச்சு பார்க்கும்போது அந்த முதல் வந்த செல்வந்த பக்தன் விட்டுட்டு போன பணப்பை இவரோட கையில தட்டுப்படுது. உடனே எடுத்து பார்க்கறாரு, அவ்வளோ பணம் இருக்கு. கோவில சுத்தியும் தேடி பார்க்கறாரு, யாருமே இல்ல. உடனே இறைவன் கிட்ட வந்து சொல்றாரு, கடவுளே எனக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு புரிஞ்சுட்டு நீ அதையும் காட்டிலும் அதிகமான செல்வத்தை எனக்கு கொடுத்திருக்கிற, உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது அப்படின்னு ரொம்ப அன்போட அந்த பணத்தை இறைவன் கொடுத்ததா உள்ளன்போட அதை எடுத்துட்டு போயிட்டார். இத பார்த்துட்டு இருக்கிறது பக்தன் தானே, அவருக்கு ஒரே பதட்டமாகுது. இது இவனோட பை இல்லையே, அந்த நல்ல செல்வந்தருடைய பைதானே அப்படின்னு யோசிக்கிறார். 3ஆவதா ஒரு பக்தன் வராரு. கடல்ல கப்பல்ல மாலுமியாக வேலை பார்க்கிறார். எப்பவுமே கப்பல்ல வேலைக்கு போகும்போது இறைவனை வேண்டிப்பாரு, நான் 6 மாதம் கழிச்சு திரும்ப இந்த தரையில கால் வைக்கும்போது என்னோட பாதுகாப்பு முழுவதும் உன்னுடையதுதான். இந்த நம்பிக்கையோட இறைவன்கிட்ட தன்னுடைய பாதுகாப்பை கொடுத்துட்டு கப்பலுக்கு போவார். 3ஆவதா இன்னைக்கு அந்த பக்தன் வராரு. தன்னுடைய பாதுகாப்பு உன்னுடைய கையில தான் இருக்கு இறைவா, நான் கப்பலுக்கு இன்னைக்கு வேலைக்கு போறேன், திரும்ப நான் வருவதற்கு 6 மாதங்கள் ஆகும். கடல்லையே என்னுடைய பயணம் இருக்கிறதுனால என்னோட குடும்பத்தை பாதுகாப்பதும் என்னை பாதுகாப்பதும் உன்னோட பொறுப்பு அப்படின்னு வேண்டிக்கிட்டு திரும்பி பார்க்கறாரு. அப்போ அந்த செல்வந்த பக்தன் வந்து இங்க வச்சிருந்த என்னோட பணப்பைய காணோம், இங்க கோவிலுக்கு தான் வந்தேன், பணப்பை இங்க தான் விட்டுட்டு போனேன், காணோம் அப்படின்னு தேடும்போது இந்த கப்பல் மாலுமி தான் நின்னுட்டு இருக்காரு. உடனே அந்த செல்வந்த பக்தனோட வந்த தன்னுடைய அடியாட்கள் எல்லாமே இவர் தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு இவரை பிடிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் எடுக்கவே இல்லை, நான் இப்பதான் கோவிலுக்குள்ள வரேன். அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, என்னன்னு உண்மையை தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க போகலாம். இதெல்லாம் அவருக்கு வந்து லேட் ஆயிரும், தான் கப்பலுக்கு போகணும், டைம் ஆகுதுங்கிறக்காக சொல்றாரு, நான் எடுக்கவே இல்லை. ஆனா வலுக்கட்டாயமா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு திரும்பும்போது இங்க நிக்கிறது கடவுள் இல்ல, பக்தன் தானே. அதுவரையிலும் வாய் திறக்காத பக்தன் அப்ப வாய் திறந்துடுறாரு. அவர் சொல்றது உண்மைதான், அவர் அந்த பைய எடுக்கவே இல்லை. இதுக்கு நடுவுல செல்வந்த பக்தனுக்கும் இவருக்கும் நடுவுல ஒரு ஏழை பரதேசி வந்தாரு, அவர் தான் அந்த பைய தூக்கிட்டு போனாரு அப்படின்னு அந்த கடவுளோட இடத்துல நின்றிருந்த பக்தன் உண்மைய சொல்லும்போது அப்ப அவங்க இவரை விட்டுட்டு அந்த ஏழையா வந்த அந்த பக்தனை பிடிச்சுக்கிறாங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வாங்கிடுறாங்க. இவர் கப்பலுக்கு வேலைக்கு போயிடுறார். கொஞ்ச நேரத்துல இறைவன் திரும்ப வராரு. எனக்காக நீ உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னோட இடத்துல மீண்டும் நானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன நடந்தது கேட்கும்போது பக்தன் சொல்றாரு, நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. அப்பதான் இறைவன் சொன்னாரு, நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்தாலும் இத்தனை காலமா நான் அமைதியா பார்த்துட்டு இருந்தா மாதிரி உன்னையும் பார்த்துட்டு தானே இருக்க சொன்னேன், நீ ஏன் பேசுன? இதனுடைய ரகசியம் உனக்கு புரியுமா? அந்த செல்வந்த பக்தன் அவ்வளோ பேரை ஏமாத்தி நிறைய பணங்களை கொள்ளையடிச்சதுல ஏதோ ஒரு துளிய இறைவனுடைய காணிக்கையாக கொடுக்கிறார். இருந்தாலும் பக்தன் தான் இல்லையா, அவனை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் அவனோட பாவத்தினுடைய பணத்தை எல்லாம் ஒரு புண்ணிய காரியத்துக்கு செலவழிப்பதற்காக அந்த ஏழை கையில கிடைக்கிற மாதிரியான சூழலை உருவாக்கி இருந்தேன். அடுத்து கப்பல் மாலுமியாக இருந்த பக்தனுடைய நம்பிக்கையை வீணடிக்க கூடாதுங்கிறக்காக இன்னைக்கு அவர் எந்த கப்பல்ல பயணம் செய்யறாரோ அந்த கப்பல் கடல்ல கவிழ்ந்து போகுது. எனவே அவரை பாதுகாப்பதற்காக தான் அவர் அந்த பணத்தை எடுத்ததாக அந்த நேரத்தை நான் அமைச்சிருந்தேன். இந்த 3 செயலும் நான் நினைச்சா மாதிரி நடந்திருந்தால் 3 பேருக்கும் நன்மை நடந்திருக்கும். அத புரியாம இப்ப அந்த செல்வந்த பக்தனுடைய பாவமும் கழிஞ்சு போகல, அந்த ஏழ்மையான உண்மையான பக்தனுடைய தேவைகளும் பூர்த்தியாகல,
அந்த கப்பல் மாலுமியாக என்னை முழுமையா நம்பின அவரும் இறந்து போயிட்டாரே. அதனாலதான் இறைவனுடைய காரியத்தை மனிதன் செய்யணும் அப்படின்னா இறைவனைப் போல இருந்துதான் செய்ய முடியுமே ஒழிய சாதாரண மனித குணத்தோட அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்கிறத புரிய வச்சார். நாம் அனைவருமே இந்த உலகத்துல இது அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு நடந்து முடிஞ்சதற்கு ஒரு கருத்துக்களை சொல்றோம். ஆனா எது எது எப்படி நடக்கணுமோ அதுலதான் முழுமையான நன்மை அடங்கி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் போது அனைத்தையும் நம்ம ரசிக்கவும் ருசிக்கவும் பழகி கொள்ளுவோம். எனவே எந்த விஷயத்திலும் நம்ம குறைகளை காணாமல் மகிழ்ச்சியோட வாழலாம். ஓம் சாந்தி.